ஒரு வழியா ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஷெட்யூல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் பிசிசிஐ இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஷெட்யூலை ஃபுல்லா வெளியிடாம ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் வெளியிட்டு இருக்காங்க. பிசிசிஐ இந்த ஐபிஎல் ஷெட்யூலை இப்படி ரெண்டு ஹாஃபா பிரிச்சு விடுறதுக்கு இந்தியாவில் இருக்க ஒரு சில ஸ்டேட்ல நடக்க போற எலெக்ஷனோட டேட் இன்னும் அறிவிக்கப்படாம இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில இந்த வருஷம் ஐபிஎல் ஓபனர்ல கரண்ட் சாம்பியன்ஸான ஆர்சிபி அவங்களுடைய பழைய பகையாளியான எஸ்ஆர்எச் டீமை மார்ச் 28 அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் எதிர்கொள்ள போறாங்க. மார்ச் 28 இந்த ரெண்டு டீமுக்கு நடக்க போற ஓப்பனிங் மேட்சை தொடர்ந்து மார்ச் 29 வாங்கேடே ஸ்டேடியத்தில் நடக்க போற இந்த ஐபிஎல் செகண்ட் மேட்ச்ல 5 டைம்ஸ் ஐபிஎல் சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸை 3 டைம்ஸ் சாம்பியன்ஸான கேகேஆர் எதிர்கொள்ள போறாங்க. இதை தொடர்ந்து வர மார்ச் 30 சிஎஸ்கே ஆர்ஆரையும், மார்ச் 31 பிபிகேஎஸ் ஜிடியையும், அப்புறம் வர ஏப்ரல் 1 எல்எஸ்ஜிஏ டிசியும் எதிர்கொள்ள போறாங்க. இந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஷெட்யூல் படி 4 மேட்சஸ்ல விளையாட போற சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஆர்ஆருக்கு எதிரான மேட்சை ஆர்ஆரோடைய ஒன் ஆஃப் த ஹோமான கவுகாத்தி ஸ்டேடியத்தில் விளையாட போறாங்க. இதை தொடர்ந்து வர ஏப்ரல் 3 பிபிகேஎஸ்க்கு எதிரான மேட்ச்ல நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலையும், அப்புறம் இந்த ஐபிஎல் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரைவல்ரின்னு அழைக்கப்படுற ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையிலான மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே டீம் ஆர்சிபியோடைய கோட்டைன்னு அழைக்கப்படுற சின்னசாமி ஸ்டேடியத்தில் களமிறங்க போறாங்க. இந்த மேட்ச் வர ஏப்ரல் 5 பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதை தொடர்ந்து வர ஏப்ரல் 11 டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல சிஎஸ்கே தங்களுடைய ஹோம்ல மறுபடியும் களமிறங்குவாங்க. சரி, இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கு எந்த 4 டீம் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.